ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டிலிருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரூ. 236 பிடித்தம் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு வருடமும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை பிடிச்சிருக்காங்க சார், என்ன காரணத்துக்காக பிடிக்கிறாங்க சார், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்களா சார் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன காரணத்துக்காக சார் ரூ. 236 பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதாவது 1 வருடம் 2 வருடம் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம் எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னாக்கா டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வர சொல்ல ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட்டு சார்ஜஸ் பிடிக்க சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். அந்த சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வங்கி கணக்குக்கு சென்றால் மட்டும்தான் அது பிடிக்காங்க. மற்றபடி உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்தோன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டாங்க. இது ஒரு காரணம். மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஒரு அமௌண்ட்டு ரூ. 236 பிடிக்கிறாங்க சார். என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, எஸ்பிஐ ஆண்டுதோறும் குறிப்பிட்ட கட்டணத்தை வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டிலிருந்து வசூலிக்கிறது. ஏன் வசூலிக்கிறது என்று தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கில் ரூ. 236 எடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லது பிடிக்கம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ என்னத்துக்கு காரணத்துக்காக பிடித்திருக்காங்க, நீ பயன்படுத்தும் ஏடிஎம் கார்டுகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு சேவை கட்டணத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து எஸ்பிஐ பணம் எடுத்துக்கொள்கிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு டெபிட் கார்டுகளை வழங்குகிறது. அவற்றில் பெரும்பாலானவை கிளாசிக், சில்வர், குளோபல் அல்லது கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் கார்டுன்னு இந்த கார்டுகள் வங்கி ஆண்டுக்கு ரூ. 200 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஏடிஎம் சேவை கட்டணம் சொல்லுவாங்க. ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் எடுக்கவும் ஏடிஎம் சேவை கட்டணத்துக்காக ரூ. 200 என்றால் எஸ்பிஐ ஏன் தனது வங்கி கணக்கிலிருந்து ரூ. 236 கழிக்கிறது என்று கேட்கலாம். ஏனென்றால் வங்கி மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசாங்கம் 18% ஜிஎஸ்டி விதித்துள்ளது. அதனால் 18% போட்டு ரூ. 36 சார்ஜஸ் வந்து ஜிஎஸ்டி. மொத்தம் டோட்டலாக ரூ. 236 அவங்க வங்கி கணக்கிலேருந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிஎம் கார்டுக்கு பராமரிப்பு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. இது வந்து ஜனவரியில் ஒன்று பிடிப்பாங்க, ஏப்ரலில். உங்கள் வங்கி கணக்கு எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கார்டு எப்போ கிடச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் ஆர் ஜனவரி இந்த 2 மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சம் செய்யப்பட்டிருக்கோம் ரூ. 236 ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிதாக ஒரு கார்டு வருதுன்னா அந்த புது கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கார்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, புது கார்டு வரத்துக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரூபே கிரெடிட் கார்டுக்கு ரூபே கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 430 பிடிப்பாங்க. அதே விசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 596 பிடிப்பாங்க. அண்ட் விசாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் கார்டு இருக்குது. மாஸ்டர் கார்டுலேயே வந்து பெட்ரோல் கார்டு நிறையவே இருக்குது. அந்த கார்டு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 600 வரைக்கும் பிடிப்பாங்க. முதல் வாட்டி மட்டும்தான் பிடிப்பாங்க. ஆனால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே காமன் தான் ரூ. 236. இது உங்கள் வங்கி கணக்கில் பிடித்தம் செய்யப்பட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு. இல்லை சார் நான் ஏடிஎம் கார்டே பயன்படுத்தலை சார் அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துமே பேங்க்கில் கொடுத்து சரண்டர் பண்ணினா அதுக்கு லெட்டர் கேட்பாங்க. இது மாதிரி எனக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை, என் அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம் சர்வீஸை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம் சர்வீஸை நிறுத்தினா தான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. சார் நான் ஏடிஎம் கார்டே பயன்படுத்தலை சார், நான் பயன்படுத்தாததுக்கு எதுக்கு சார் நான் பிடிக்கிறாங்கன்னாங்கன்னா, நீங்கள் கையில் கார்டு இருந்தாலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு வருடாந்திர பணம் பிடிச்சிப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலைன்னா வருஷம் ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பாங்க. நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை, இந்த சர்வீஸ் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஏடிஎம் சர்வீஸ் ஆக்டிவேட்டட் இருக்கும், அதை டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க அப்டேட்டு. இந்த அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.